விஜய் புதுசா ஆரம்பிக்கிற ஒரு கட்சி. இப்ப யார் கேண்டிடேட்னு இப்ப அனௌன்ஸ் பண்ணா அதுவே பெரிய த்ரெட். ஏன் சொல்லுங்க? கோடி கோடியா காசு எடுத்து அவன் வீட்டுல போய் உட்காந்துருவான். தம்பி கிளம்பு வா, உனக்கு என்ன வேணும்? அப்போ விலை போகாத பார்க்கும்போது வட இந்தியாவில் நடக்கிற மாதிரியே இருக்கு. இல்லைங்க, தேர்தல் எல்லா ஊர்லயும் நடக்குதான். இப்ப விஜயகாந்த் கட்சியோட எம்எல்ஏக்கள் எங்கெங்க இருக்காங்க? இப்போ மாஃபா பாண்டியராஜன் எங்கிருந்து வந்தவர்? இப்ப இருக்கிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நினைச்சு அங்க இருக்கு. அப்ப இப்ப இருக்கிற அங்கிருந்து ஜெயிச்சு வந்த எம்எல்ஏ எங்கிருந்து வந்தவர்? எல்லாம் விஜயகாந்த் கட்சியில இருந்து உருவப்பட்டவர்கள் தானே. இப்ப இப்படி இந்த கட்சிகள்லாம் உருவம். இவங்களுக்கு பேசிக் எத்திக்ஸ் எல்லாம் தெரியாது. உருவாங்க, காசு கொடுப்பாங்க. தம்பி கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்கிக்க, இல்லைன்னா ஓடி போயிரு, இந்த 5 கோடி தர உனக்கு. ஏன்னா அப்படி காசு ஆஃபர் பண்ணுவாங்க. இதெல்லாம் சரி பண்ணணும். அப்போ போதிய அவகாசம் அந்த நெகோசியேட் பண்ற அளவுக்கு அவகாசம் கொடுக்க கூடாது. சரியான கேண்டிடேட்டை போட்டணும், சரி தேர்வு பண்ணணும், அதுக்கு சப்ஸ்டியூட்டா 2-3 வச்சுக்கணும். இவ்வளவு வேலை இருக்கு. இதெல்லாம் இது யாருமே பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க, அறிவிக்க மாட்டாங்க. அவருக்கே கூட தெரிஞ்சிருக்காது, அந்த கேண்டிடேட் கூட தெரிஞ்சிருக்காது.